அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இன்று நவராத்திரி ஆரம்பம். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நம்முடைய அம்பிகையோட வழிபாடுகள் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நாம் கேட்கும் வரங்களை எல்லாம் அன்னை நமக்கு நிச்சயம் தருவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாளில் நாம் ஏற்றுகின்ற ஒரு தீபம், இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டா போதுங்க, உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்ன வரம் வேண்டி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீப முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விசேஷம் தான் நவராத்திரி. நவராத்திரியில் 9 நாட்களுமே அம்பிகையோட வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 9 நாட்களும் அம்பிகையை ஒவ்வொரு வண்ண மலர்களால் இருக்கட்டும், ஒரு பூஜைக்கு செய்கின்ற நிவேதனமாக இருக்கட்டும், நாம் உடுத்துகின்ற அந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு கலரில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நிறம் இருக்குது. அந்த நிறத்தில் அந்த மாதிரி கலரில் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம செய்கின்ற அந்த பூஜைகளுக்கு விசேஷ பலன்கள், வேண்டும் வரங்கள் வேண்டியபடியே நமக்கு அன்னை தந்துடுவாங்களாம். அப்படிப்பட்ட ராத்திரி தான் நவராத்திரி. இந்த முக்கியமான நவராத்திரியில் 9 நாட்களுமே துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படி முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்வது நம்முடைய பழக்கம். கொலு வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வீடுகளில் கலசம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம கொலுவோ கலசமோ எது வைத்தாலுமே எல்லா வருடமுமே அந்த கொலுவை எக்காரணம் கொண்டும் நம்ம நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியதியே இருக்குது. ஏன்னா அந்த கொலு வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் கொலு வைக்கணும் நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாதுங்க, அதை ஒவ்வொரு வருடமும் நம்ம தொடர்ச்சியாக வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் புதிய பொம்மைகள்லாம் வாங்கி நம்ம சேர்ந்து அதை கரெக்டாக நல்லா மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் உரிய நிவேதனம் வச்சு கரெக்டான வழிபாடுகள் செஞ்சாதான் இந்த நவராத்திரி வழிபாடு நம்ம அந்த கொலு வைப்பதற்கான முழு பலனுமே நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்படி எல்லாராலையுமே கொலு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் பலருக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீட்லேயும் கொலு வச்சு வழிபட்டால் நல்லா இருக்குமே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே நம்முடைய வீடுகளையும் கொலு வைத்ததற்கான முழு பலன் நமக்கு கிடைப்பதற்கான மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடு. இந்த ஒரு தீபத்தை நம்ம நவராத்திரி அன்று முதல் நாள் ஏற்றலாம். முதல் நாளிலிருந்து, அதாவது 9 நாட்களும் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய பூஜை அறையில் நம்ம ஏற்றிக்கணுங்க. இதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டோட பூஜை அறை நல்லா சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் சின்னதான ஒரு மனைப்பலகை நீங்கள் போட்டுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட சிவப்பு நிற துணி இருக்குமா, பூஜைக்கு வாங்கின துணி இருக்குமானா நீங்கள் அந்த துணியை நீங்கள் விரிச்சிட்டு பண்ணிக்கலாம். அப்படி எங்ககிட்ட துணி இல்லை, இதற்காக நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி துணி கூட நமக்கு தேவையில்லைங்க. ஒரே ஒரு மனைப்பலகை, அதற்கு மேலே ஒரு தாம்பாள தட்டு வச்சுக்கோங்க. தாம்பாள தட்டு மேலே அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பச்சரிசி, அதாவது நம்முடைய நல்ல புதியதான வாங்கின பச்சரிசி வச்சுக்கலாம். இல்லாட்டி பூஜைக்கு நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த ஒரு பச்சரிசி இல்லை எங்ககிட்ட நெல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நெல் வைத்து நீங்கள் பரப்பி அதற்கு மேலே ஒரு அகலமான ஒரு பெரிய ஒரு விளக்கு, அந்த விளக்கு ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கணும். அதாவது நம்ம நார்மல் குட்டி அகல் விளக்கு கிடையாது. ஏன்னா இது 9 நாளுமே அந்த ஒரு தீபமானது அணையாமல் நம்முடைய பூஜை அறையில் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி மொத்தமான நல்ல கனமான திரி வாங்கிட்டு, திரியை வேணால் கூட நீங்கள் கொஞ்சம் நீளமாக அப்படி ஆக்கி கூட நம்ம நல்ல ஒரு 2-4 திரியை நல்ல மொத்தமாக போட்டு கூட நம்மளே வீட்டில் கூட கையால் கூட திரிச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நம்முடைய பூஜை ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் கடையில் போய் கேட்டால் கூட இதற்குன்னு தனியாக அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க. இது அகண்ட தீபத்துக்கான திரி தாங்க, பெரிய திரி தாங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அந்த திரியை நம்ம வாங்கிட்டு தீபத்திற்கான எண்ணெய் நல்லெண்ணெய் விடலாம். இல்லை எங்களுக்கு நல்ல வசதி இருக்குமா அப்படிங்கிறவங்க நெய் கூட விட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி 9 நாளுமே இந்த ஒரு தீபத்தை நீங்கள் சாக்ஷாத் நம்முடைய மகாலட்சுமி தேவியாக, நம்முடைய முப்பெரும் அன்னையராக நீங்கள் நினச்சிட்டு, நம்ம ஆத்மார்த்தமாக எந்த வீட்டில் இப்படி ஒரு தீபமானது நம்ம எரியுதோ கண்டிப்பாக அந்த வீட்டில் நம்முடைய தெய்வமானவங்க மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டிலே குடி வந்துடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே நேரம் நம்ம என்ன வரங்கள் வேண்டி மனசில் ஏதாவது ஒரு பாரம், நமக்கு இனம் புரியாத ஒரு விஷயங்கள், நமக்கு இது ஒரு விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன். இந்த 9 நாட்களும் அந்த முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஏன்னா இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு தீபம் கிடையாது. இந்த நவராத்திரியில் நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கின்ற ஒரு அகண்டை தீபம்.
அதனால் ஒரு கொலு வைத்தா ஒரு வீட்டில் எப்படி ஒரு சுபிக்ஷங்கள் ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் நமக்கு நடக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லா பெருகிக்கிட்டே வரும்னு சொல்கிறது ஒரு சாஸ்திரத்தோட ஒரு விதின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஒரு அகண்ட தீபத்தை கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயம் எல்லாவித ஐஸ்வர்யமும் நம்ம கேட்கும் வரங்களை இந்த 9 ராத்திரிக்குள்ளே கண்டிப்பாக நம்முடைய தெய்வமானது கொடுத்துருவாங்க. இப்போ எங்களுக்கு பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் வந்துருச்சுமா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த 9 நாட்களில் அந்த கடைசி 3 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 நாட்களில் தாராளமாக நீங்கள் தீபம் ஏற்றலாம். இல்லைம்மா எங்ககிட்ட கொஞ்சம் வசதி கம்மியாக தான் இருக்குது, எங்களுக்கு அந்த 3 நாளைக்கு அவ்வளோலாம் எண்ணெய் ஊற்றி நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு எங்களால் முடியலை, இல்லாட்டி குடும்ப சூழல் வேறு எங்கேயாவது நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறவங்க, எங்களுக்கு அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை நம்ம சொன்ன முறையில் அந்த அடியில் நெல்லோ பச்சரிசியை பரப்பிட்டு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். ஒரு நாள் இந்த தீபம் நம்மளோட வீட்டில் எரிஞ்சாலே கண்டிப்பாக விசேஷ பலன்கள் கொடுக்குங்க. இதை தான் நம்ம அணையா தீபம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த தீபத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை அப்படிப்பட்ட முப்பெரும் தேவியரும் இதில் இந்த தீபத்தில் இருக்கிறாங்கங்கிறது ஒரு ஐதீகம். தீபத்தின் அடிப்பகுதியில் துர்க்கையும் நடுவில் லக்ஷ்மியும் நுனியில் சரஸ்வதி தேவியும் இருக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த 9 நாட்கள் இந்த தீபம் நம்முடைய வீட்டில் எரிஞ்சிட்டே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த தீபத்தோட வாயிலாக நம்முடைய வீட்டில் முப்பெரும் தேவியரே வந்து வீற்றிருப்பாங்கங்கிறது நம்பப்படுது. அதனால் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு வழிபாடு, அம்மனுக்குரிய போற்றிகள் சொல்லலாம், சுவாமிக்குரிய அந்த நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வீட்டில் அந்த பரிபூர்ணமான அந்த மகாலட்சுமியோட தேவியோட அம்சம் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி வழிபாட்டோட முழு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், தீபமானது இப்படி எரிஞ்சிட்டே இருக்குது, இடையில எப்போயாச்சும் எங்களுக்கே தெரியாமல் ஒரு காற்றுலையோ இல்லை ஒரு குழந்தைங்களோ டக்குன்னு ஓடி போய் அந்த தீபம் வந்து அணைஞ்சிருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் இதற்காக மனசு கவலைப்பட தேவையே வேண்டாம். ஏன்னா அந்த தீபம் வந்து இப்படி அணைஞ்சிருச்சுன்னா திருப்பி அந்த தீபத்தை ஏற்றுங்க, அது பாட்டுக்கு தொடர்ந்து எரியட்டும். இதற்காக வேறு ஏதாவது ஆகுமோ, குடும்பத்துக்கு கஷ்டம் வருமா அப்படின்லாம் நீங்கள் எதையுமே போட்டு மனசில் எந்தவித சஞ்சலங்களும் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஏன்னா சில நேரத்தில் ராத்திரியில் வந்து நமக்கே தெரியாமல் அந்த விளக்கு வந்து இது மாதிரிலாம் அணியிறது உண்டு. அதனால் நீங்கள் எதற்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் கரெக்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றி நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு தடவை அந்த சாமி ரூமில் மட்டும் செக் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு பண்ணிட்டீங்கனாலே போதும். கரெக்டாக அந்த தீபமானது எப்பயும் நல்லா ஃபுல்லாக நல்லபடியாக பிரகாசமாக எரியும். இவ்வளோதாங்க, சின்ன ஒரு வழிபாடு தான். கண்டிப்பாக தொடர்ந்து 9 நாள் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள், இல்லாதவங்க 3 நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இந்த ஒரு தீபமானது உங்கள் வீட்டில் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயம் அன்னையோட பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.